ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை சைக்கோ ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டு ஏதாவது பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரிடா. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளப்பெல்லாம் ஃபிங்கர்ஸில் கேப் இருக்கும், ரெண்டு கேப்புக்குள்ளே குட்டுறாரு. இந்த மாதிரி குட்டுறத பட்டுட்டு தியா செம ஷாக் ஆனா, சுகவுமே ஒரு செகண்டில் ஷாக் ஆயிடுவார். டே லூஸு பையில தப்பி தவறி ஃபிங்கரில் பற்ற போட்டுட்டானுங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு கண்ட்ரோல் பண்ணலான்னுங்கிற மாரி பட்டேன். 10 டைம்ஸ்க்கு மேலே அந்த மாதிரி 10 டைம்ஸ் அந்த என்ற அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குட்டணும். இந்த மாதிரி குட்டி முடிச்சுட்டு ஹேண்ட்ஸில் எங்கேயும் அடிப்படல. நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்துடலாமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த கேமை பட்டு தியா ஷாக் ஆகி, எனக்கு இந்த கேமை பிடிக்கல, நான் அங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாரி எழுந்துக்கிட்டேன். ஜங்குக் காமெடி தியாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாரு. அது எப்படி கேமுக்குள்ளே வந்துட்டா பாதியிலே பிரேக் பண்ணுறது, கேமை என் பண்ணாமல் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நைஃப் அப்படி சுற்றி விட்டாரு. சுகாடா என்கிட்டலாம் திருப்பி விட்றாடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணோம். கரெக்டாக தியாவை பட்டபடி திருப்பி நிற்க விட்றாரு. இந்த மாதிரி விட்டான். நைஃபு தியாவை பட்டு நிற்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு, வேண்டாம் ஜங்குக், எனக்கு அந்த மாதிரிலாம் குட்ட தெரியாது. நீ ஏதோ ஜஸ்ட்டு கேம் மாதிரி ப்ளே பண்ணி முடிச்சுட்டு என்னாலலாம் ப்ளே பண்ண முடியாது, என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தியா பயங்கரமாக கட்டுனா. அது எப்படி கேமுன்னா விளாண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியாவோட ஹேண்ட்ஸ் அப்படியே அந்த டெஸ்கில் வச்சுட்டு, என்ன திமிருடி உனக்குங்கிற மாதிரி, எவ்வளவு திமிரு இருந்தால் எனக்கே நீ மெடிசனை வச்சு கவுக்க பார்ப்பேன், மெடிசனை கொடுத்து கரெக்ட் பண்ணுறியா, என்கிட்டயே ப்ளே பண்ண நினைக்கிறியா, டர்ட்டி பிடிச்சவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக திங்க் பண்ணிவிட்டு தியா வச்சுட்டு தியாவோட ஹேண்ட்ஸ் அப்படியே அந்த டேபிளில் வச்சு லாக் பண்ணபடி பிடிச்சிட்டு தியாவோட ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்கும்ல, அந்த கேப்புக்குள்ளே நைஃபை வேகமாக வச்சு அங்கிட்டு இங்கிட்டு குட்டுறாரு. கவுண்டிங் பண்ணபடி இப்படி குட்டுற மூமெண்ட்டை பட்டுட்டு ஜங்குக் என்னை விட்டு, ஜங்குக் என்னை விட்டு, ஜங்குக் தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஜங்குக் என்ன பண்ண சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நக்கலை தியாவை பட்டு கேட்டால், சாரி நான் பண்ணது தப்பு தான், நான் அந்த மாதிரி மில்க் ஷேக்கில் ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்தது தப்பு தான், ப்ளீஸ் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்காகலாம் பனிஷ் பண்ணிடுறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்தி கதறி அழுறா. இந்த மாதிரி கத்தி அழுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு வில்லத்தனமே சிரிச்சபடி இன்னும் ப்ளே பண்ணுவாரோ அந்த மாதிரி ப்ளே பண்ணால் நம்ம சுகாதான் ஜங்குக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சிக்னல் கொடுப்பாரா. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சுகாவை பார்த்து சிக்னல் கொடுத்தா பின்னாடி நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நிற்கிறானுங்கிற மாதிரி நம்ம சுகாவோட லிப் மூவ் ஆன் ஆகிறது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸில் இப்படி வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருப்பார்ல, அது பேக் சைட்லேருந்து பக்கம் செல்ல தியா கிட்ட ஜங்குக்கு பேசுகிற மாதிரி தான் தெரியுது. பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காருங்கிறது தெரியும். அதனால டக்குன்னு அந்த நைஃபை தூக்கி கீழே போட்டுட்டு நம்ம தியாவோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு நான் பிறகு கவனிச்சிக்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம தியா கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே பேக் சைடில் நிற்கிறதே நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணபடி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால், நீ அந்த கேர்ள்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்குக்கு நீ அப்படிங்கிற மாதிரிட்டு கோவமா ஜலஸா வாரா. ஐயோ என் பேபி, நான் பனிஷ் பண்ண மூமெண்ட்டை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போடுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க, ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பக்கத்தில் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, சொல்லுங்கள் என்னோடய வைஃபி, என்ன ப்ராப்ளம், ஏன் தேவையில்லாமல் ஜெலஸ் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசினா, தள்ளிப்போ, இதில் நேரம் அந்த கேர்ள்கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, என்னை பார்த்தோன்னே நீ டக்குன்னு இப்படி சேஞ்ச் ஆகுற, என்னடா பண்ண அந்த கேர்ள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா, நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, அவள் என்கிட்ட டவுட்டு கேட்டா, டவுட்டை தான் எழுந்து நின்று சொல்லிக்கிட்டு இருந்தேன், பாட்டா அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ என்னை நம்ப மாட்டியா, அப்போ நான் ஒரு ப்ளே பாய்னுங்கிறியா, உன்னை சீட் பண்ணி ஏமாற்றிட்டு மற்ற பர்சன்ஸ் கூடலாம் க்ளோஸாக இருக்கேன் தப்பாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கியாட்டே நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கோவமாக அப்படி பேசிட்டு அப்படி திரும்பி நிற்கிறாரு. ஐயோ ஒரு ஆற்றத்தில் நிறைய பேசிட்டோம், பேபி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி திரும்பினா இப்படி கோவமாக திரும்பி நிற்கிற ஜொங்குக்கு நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு சுகாவை பார்த்துட்டு என்னோடய மொபைல் அந்த பிளேஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜொங்கு கூட பேக்கில் தான் மொபைல் இருந்திருக்கும், அதை அப்படியே எடுத்து நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தேன், என்ன மொபைலை வாங்கிட்டு அப்படியே போகிறான், அப்போ அவ்வளவு தானே, ஐயோ ஃபைட்டு பண்ணால் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி சுகா கிட்ட மொபைலை வாங்கிட்டு ஜங்குக்கு கிராஸ் பண்ணுற டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, அப்போ நீ என்னை தப்பாக நினைக்கிற, என்னை நீ நம்ப மாட்டேங்கிற,
உண்மை அதானே, நான் உன்னை ஏமாற்றுறேன் நீ திங்க் பண்ணுற அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஃபேக்காலாம் பயங்கரமாக கதறி அழுறாரு. என்னடா பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷுகா ரொம்ப ஷாக் ஆனாம். ஜங்குக் சும்மா ட்ராமா பண்ணாதானே, நீ தான் மற்ற பர்சன்ஸை கடரை விட்டு க்ரை பண்ணி அழுறத பார்த்து ரசிப்ப, உனக்கெல்லாம் க்ரையிங் வருமா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசுவாரா. எப்போதுலேருந்துட்டே இவ்வளோக்குள்ளே டேலண்ட் ஆனார், இது சான்ஸே இல்லையே. இந்த ஜங்குக்கு என்ன பண்ணாலும் அப்படியே நம்புறட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி நம்ம ஷுகா நோட் பண்ணால், ஜங்குக் மேனா நம்ம என்ன ஆக்டிங் போட்டாலும் அப்படியே நம்புவானே, இப்போ என்ன இப்படி கேட்குறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ இந்த தியரிலாம் ஃபேக் தியரின்னு சொல்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பட்டு கட்டுவாரா. ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னான். போட்டையா எப்போதுமே நீ இப்படி தான் பேசுவேன், நான் உன்கிட்ட பேச மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஷுகா பட்டு ஒரு ரையை பிளிங்க் பண்ணிவிட்டு வாடாங்கிருந்து போகலானுங்கிற மாதிரி சொல்கிறாரு. சிக்னல் கொடுத்துட்டு இப்படி வேகமாக நம்ம ஜங்குக்கு போனால், ஜங்குக்கு கொடுத்த அந்த ஒரு சிக்னல்லையே நம்ம ஷுகா அப்படியே நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ண போவாரா அந்த மாதிரி போனோம். பாரேன் ட்ராமா பண்ணி ஆக்டிங் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டோன்னே நம்மளால் இனி எதுவும் பண்ண முடியாதுன்னு எப்படி போகிறான் பாரு, போடா போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தியாவை பார்த்து திரும்ப வரா. அந்த மாதிரி திரும்பினா தியா ஜங்குக்கு போன அடுத்த செகண்டு டே பக்கத்தில் வந்துட்டு, என்னடா என்ன ரொம்ப ஃப்ரிட்டியாக பேசினபடி அவன் பேசினதோட உனக்கு ஒரு பாடிலாம் ஜிவன் இருக்குதா, எங்கே பாருட்டையா உனக்கும் அவனுக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக நீ அவனை மேரேஜ் பண்ணியிருக்க இந்த மேரேஜ் லைஃப்பை பிரேக் பண்ணிடு, அதுதான் உனக்கு கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இன்னசென்ட்டாக ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாருல. அந்த மூமெண்ட்டில் இப்படி நம்ம நீ அவனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு டிவோர்ஸ் கொடுக்குற, நான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி தீயா வந்து பேசுகிறது கேட்டுக்கிட்டே காண்டாகி ஒரு சிலாப்புக்கு 2 சிலாப்பு வச்சிருவாரு. இந்த மாதிரி வச்ச தீயா ஷாக்கில் நோட் பண்ணால் கொன்று வேண்டி யாரை டிவைஸ் பண்ணணும் அதை நீ சொல்கிறியா? என்கிட்ட வந்து இவ்வளோக்குள்ளே ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்க டிவோர்ஸ் பண்ணிருந்துட்டு, எதுக்கு நான் டிவோர்ஸ் பண்ணணும், எதுக்கு நீ அவன் பின்னாடி இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கியே அதுக்கா என்கிட்ட இவ்வளோ போல்டாக பேசினல, உன் பக்கத்தில் தானே அவன் என்ன அவன்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே டிவோர்ஸ் பண்ணிருட்டேன்ட்டு. எவ்வளவு திமிரு இருந்தால் என் ஹஸ்பண்டை என்னை விட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கு என்கிட்டயே வந்து பேசுவேன், என் லைஃப்லேருந்து நீ என் ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிடுவியா நீ அப்படிங்கிற மாதிரி தியாவை இன்னொரு சிலாப்பு வர வைக்கிறாரு. தேவையில்லாமல் என்கிட்டேருந்து ஜங்குக்கு பிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஜங்குக்கிட்ட நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, என்னை மிரட்டுற அப்படி இப்படிங்கிற மாதிரி 1க்கு 2 ஏன் நிறைய பொய்யா சொல்லி அவன் ஹேண்ட்ஸாலே உன்னை பனிஷ் பண்ண வச்சுருவேன், ஜங்குக்கு பற்றி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏன்கிட்டயே வந்து டிவோர்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி காண்டுலேயே நம்மகிட்ட எங்கேருந்து போனால், என்னையாடா மிரட்டுற நீ அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் இந்த மாதிரி மறைச்சிட்டு நேராக கிளாஸ் ரூமுக்கு வந்தோம். கிளாஸு டோர்கிட்டேயே நம்ம ஜங்குக்கு ஷுகாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஆகா ஒரு வேளை கால் பண்ணி இருந்துட்டு சொல்லி தொலைச்சிட்டானோ, இவன் நிற்கிற போஸே சரியில்லையே, என்ன பண்ணுன்னு தெரியலையே, இப்போ எப்படி நான் கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டானே தீரணும், சரி கண்டுக்காத மாதிரியே போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரியும் ஜங்குக்கை வேகமாக கிராஸ் பண்ணபடி கிளாஸ் ரூமுக்குள்ளே போகலான்னுங்கிற மாதிரி போனால், ஜங்குக்கு லெக் இருக்குல்ல அதை தூக்கி அப்படியே அந்த டோரில் சாட்சி வைக்கிறாரு. அதாவது டோரை மறைச்சபடி நம்ம ஜங்குக்கு லாக் பண்ணபடி லெக்கை தூக்கி வைக்கிறாரு. ஏன்னா ஜங்குக்கு பண்ணுற லெக்கை எடு நான் உள்ளே போகணும், போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே கேட் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற, பாலிவுட் ஜங்குக் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, எனக்கும் நிறைய ஒர்க் இருக்குது, அவங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே தியாவை பிடிச்சி உள்ளே தள்ளிட்டு தியாவை அந்த வாலில் லாக் பண்ணபடி ஷுகாவும் ஜங்குக்கும் பிடிச்சிருக்காங்க. அங்கிட்டு இங்கிட்டு நகர விடாத அளவுக்கு பிடிக்கிறாங்க. ஏன்டா என்ன கில் பண்ணுற மாதிரி 2 பேரும் இப்படி மறைச்சிட்டு நிற்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியா இந்த மாதிரி கட்டுனா ஜங்குக்கு தான் கத்துனேன்னு வச்சுக்கோ குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நைஃபை எடுத்து தியாவோட நெக்கிட்ட இருக்கிற அந்த வாலில் குட்டு வரா. இந்த நைஃபை நீ அங்கே போட்டுட்டு தானே ஜங்குக்கு வந்த, எப்படிடா எடுத்துகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் ட்ரிக்கு, போடுற மாதிரி போடுவோம் எடுக்கிற மாதிரி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் ஜான் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜானா ஜானா யார், டே ஷுகா காமெடி பண்ணிட்டாடா பார்த்தியா, செம்ம மொக்க காமெடி சிரிச்சிக்கோ, ஜான் எங்கடி அப்படிங்கிற மாதிரி மிரட்டு வரா. என்ன சொல்கிற ஜங்கு,
எனக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ நேரம் டேயை வச்சு பேசி ஃபைட் பண்ணேன். அப்புறம் அந்த மில்க் ஷேக்கை வச்சு கோவத்தில் திட்டுனேன். இப்போ என்ன ஜானுன்னு யாரோ தெரியாத ஒரு பர்சன்டோட நேமை வச்சு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக தியாவோட நெக்லேயே அந்த நைஃபை வச்சபடி, உனக்கு ஜானை தெரியாது. ஆ ஜானை தெரியுமா தெரியாதா? நீ எஸ்ன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நோன்னு சொன்னால் இன்றைக்கி உனக்கு டெத் டே தான். என்ன ஜான் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி மிரட்டு வராம். இப்படி நெக்கில் நைஃபை வச்சுருக்கிறத பட்டுட்டு தியா பயந்து போய், எனக்கு தெரியும் ஜான், எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளான்னு போய் சொன்னான். எங்கே இருக்கான் இப்போ அந்த ஜான்? எங்கே அவனை சேவ் பண்ணி பத்திரமா வச்சுருக்க? நான் அவன் டெத் ஆகிருவான்னு அவனை கில் பண்ணி போட்டால் நீ அந்த பிளேஸ்லேயே வந்து அவனை சேவ் பண்ணுவியாடி? அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எப்படி பேசினா இதை கேட்டு தியா ஷாக் ஆகுறா. நான் வந்துட்டு எப்படிடா நீ பாட்டுங்கிற மாரி இப்படி ஷாக் ஆனா, நீ நாங்கள் எப்போ ட்ரிப்புக்கு அந்த பிளேஸ்க்கு போனோமோ அப்போதுலேருந்து அந்த பிளேஸில் தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த கேர்ள் கூட ஃப்ளிட்டியாக என்கிட்ட வந்து பேசினாலே, அதுவும் நீ அந்த கேர்ளு என்கிட்ட அனுப்ப போய் தான் அவன் என்கிட்ட வந்து அப்படி பேசினான். கரெக்ட்? அந்த கேர்ளை நீ தானே அனுப்புனேன் என்கிட்ட ஃபைட்டுக்கு வரணுன்ட்டு. அப்போவே நீ அந்த பிளேஸில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் நீ பாட்டுக்கு ஒரு பிளேஸில் இருந்துட்டு போ, நான் பாட்டுக்கு என் பேபிக்கிட்ட ப்ளே பண்ணலான்னு திங்க் பண்ணேன். ஆனால் அவனை அடித்து போட்டுட்டு அவன் டெத் ஆகிடுவானுங்கிற பொசிஷனில் விட்டுட்டு போனால் அந்த பிளேஸில் வந்து நீ சேவ் பண்ணியிருக்கியே. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜான் டெத் ஆகிட்ட நியூஸே எனக்கு வரலையே. அப்போ அந்த பிளேஸில் ஒரு பர்சன் சேவ் பண்ணிட்டாங்கல்ல? இல்லை சுகா, கரெக்ட் ஜங்கு. அந்த பிளேஸில் ஜானை ஒரு பர்சன் சேவ் பண்ணிட்டாங்க. அண்ட் தான் ஜான் டெத் ஆன நியூஸ் வெளியே வரல. எங்கே கொண்டு ஜானை வச்சுருக்க? நீ தான் ஜானை சேவ் பண்ணியிருக்கணும். அந்த டவுட் எனக்கு இப்போ தான் வந்துச்சு. எப்படி தெரியுமா? மில்க் ஷேக்கில் மெடிசன் கலந்த பத்தியா? அந்த மெடிசன் ஆல்ரெடி ஜான் டேக்கு கொடுத்தது தான். அதே பிளானு அதே மெடிசன் எப்படிடா உங்ககிட்ட வந்துச்சுன்னு டவுட் வந்துச்சு. அப்பண்டா ஜானை நீ தான் சேவ் பண்ணி எங்கேயோ பத்திரமா வச்சுருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே இருக்கான் அந்த ஜான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான், அந்த பிளேஸ்லேருந்து நான் ஜானை சேஃபாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறது கேட்டு, டேய் டியாவை பறவை கவனிக்கலாம், இப்போ நமக்கு ஜான் தான் வேணும், டியாவை அப்படியே ஹேண்ட்ஸில் பிடிச்சிக்கோ, இங்கேருந்து டியா சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஏன் நான் தான் அட்ரஸை கொடுத்துட்டோம்ல, அங்கே போனால் அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லாமல் போயிடுச்சுன்னா நீ சிக்க மாட்டல, தப்பிச்சிருவல பிறவி, அதுக்கு தான் உன்னையும் கையோட கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியாவை அங்கேருந்து பிடிச்சி டரட்டருன்னு நின்றுட்டபடியே கரெக்டாக ஸ்கூலை விட்டு தியா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி போகிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு, சுகா, தியா 3 பேருமே கரெக்டாக ஜான் இருக்கிற அந்த ரூம்குள்ளே என்றானா ஜானுக்கு பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவன் ஐஸை கூட ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு பாடி முழுக்க கட்டு போட்டு அவனுக்கு ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வச்சுருக்காங்க. ட்ரிப்ஸ் நிறைய ஏறிட்டுருக்கு. இந்த பொசிஷனில் ஜான் அப்படியே உள்ளே என்றாகிற ஜங்குக்கை பார்ப்பாரா இந்த மாதிரி பார்த்தா, என்ன அம்மாவனை அடிச்சு போட்டிருக்கேன்டா அப்படின்னு லக்கில் தப்பிச்சிட்ட பற்றியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜானுக்கு சாப்பிட்றதுக்கு, ஜானோட ஃப்ரெண்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே, அதை அப்படியே நம்ம ஜொங்கு பீஸாக கட் பண்ணி இந்தாடா சுகா அப்படிங்கிற மாதிரி சுகாவுக்கும் ஃபீட் பண்ணி விட்றாரு, ஜொங்குக்கும் சாப்பிட்றாரு. 2 பேரும் மாட்டி மாட்டி அவங்க கொண்டு அவங்களுக்கு வச்சுருக்க ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டுட்டு, என்ன ஜான் என்னை பார்த்தோன்னே காண்டாகிறியா இல்லை நர்வஸ் ஆகுறியாடா, எங்கே ஐஸை காட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நைஃபை வச்சே ஐஸை நோட் பண்ணுறாரு. நைஃபை ஐஸ் கிட்ட வரைக்கும் கொண்டு போய் பார்க்குறாரு. இவளை பக்கத்தில் நைஃபை கொண்டு வந்துட்டுக்கப்புறமா நீ பயப்படலை, காண்டில் முன்ன வந்துட்டு நிற்கிற என்னை பாட்டு முறைக்கிற, அப்போ என் மேலே கோவமாக தான் இருக்கான். டேய் சுகா, இவன் என் மேலே கோவமாக இருக்கான்டா, செம்ம காண்டில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜானை நக்கல் பண்ணி சிரிக்கிறாரு. இப்படி பெட்டில் பட்டுருக்க சொல்லியும் என்னை பாட்டு கோவப்படுறியே, இந்த இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டா நீ என்ன செய்வ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணுற மாதிரி போனால் ஜானோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷாக் ஆகி என்ன பண்ணுறது ஜங்குக்குங்கிற மாதிரி நோட் பண்ணா, டே நான் உங்கள் யாருக்கிட்டே ப்ராப்ளம் பண்ண வந்தேனா? நீங்கள் எல்லாரும் அமைதியாக ரெஸ்ட் தானே எடுத்துகிட்டு இருக்கீங்க, பின்ன ஏன்டா தொணத்தொன்னு கட்டிக்கிட்டே இருக்கீங்க, அமைதியாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான், ஜங்குக்கு கூட ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே மவுட்டை க்ளோஸ் பண்ணப்படி அவங்கவுங்க பெட்டில் அப்படி படுத்தாங்க. நம்ம ஜானால் பேசல முடியல, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஜானை சிறப்பாக செதுக்கியிருக்காரு. இந்த மாதிரி செதுக்கின மூமெண்ட்டில் கோவட்டிலே ஜானை பட்டபடி ஜங்குக்கு பற்றபடி ஜான் முறைச்சிக்கிட்டு இருந்தேன்.
இப்போ கூட உனக்கு கொஞ்சம் திமிரு குறையில. இவ உன்னை சேவ் பண்ணிட்டா, அதனால நீ தப்பிச்சிட்ட. இங்கே பாரு ஜான், இந்த பெட்டு விட்டு எழுந்து அப்படி பாடியெல்லாம் நெளிச்சு விட்டு நார்மலாக எழுந்துச்சி இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வருவ பற்றியா, அப்போ நீ திருண்டிடணும். திருண்டி உனக்கு வேறு லைஃப் இருக்குன்னு அப்படியே மூவ் ஆன் ஆகிடணும். திரும்பவும் என்ன ரிவெஞ்ச் எடுப்பேன், என் பேபியை டார்ச்சர் பண்ணுவேன்னு அப்படியே டை பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னையும் கில் பண்ணுவேன். உனக்கு ஹெல்ப் பண்ணா பற்றியா, இவளையும் கில் பண்ணுவேன். 2 பேரையும் என் ஹேண்ட்ஸில் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஓகே, புரியும் நினைக்கேன் இல்லத்தியா, புரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நல்லாவே புரிஞ்சிச்சு ஜங்குக். ஆனால் உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ ஸ்கூலுக்கு வா, உனக்கு சிறப்பாக கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு ஜானை மிரட்டி தீத்துட்டு நேராக ஸ்கூலுக்கு கிளம்ப வர. அந்த மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்புனா இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சு பிரேக் தான். ஜங்குக்கு வேறு நம்மள்கிட்ட மார்னிங் கொஞ்சம் திட்டிருப்பார்ல, அந்த மொமெண்ட்டுக்கு சாரி கேட்கறதுக்காக ஜங்குக்கிட்ட ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகி ஜங்குக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக ஜங்குக்கு லஞ்சு சாப்பிட வரல அந்த கேன்டீனில் அந்த பிளேஸ்க்கே வராரு. இந்த மாதிரி அந்த பிளேஸ்க்கு வந்தால் அங்கே நம்ம ஜங்குக்கு சுகா இல்லை. ஸ்கூல் முழுக்க நம்ம ஜங்குக்கு தேடுறாரு. இவன் எங்கே போனான்னு தெரியலையே. ஜங்குக்கோட கிளாஸ்மேட் எல்லாத்தையும் கேட்டால் அவங்க மார்னிங்கே ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டதா சொன்னாங்களே, எங்கே போயிருப்பாங்கங்கிற மாதிரி அந்த லஞ்சு பாக்ஸோடையே நம்மகிட்ட அந்த ஸ்கூல் முழுக்க சுற்றி முடிச்சுட்டு ஒரு வேளை கோவத்தில் ஹவுஸுக்கு போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாமுக்கு கால் பண்ணபடியே அப்படியே ஸ்கூலை விட்டு ப்ளே கிரவுண்டுக்கு வருவாரா. ப்ளே கிரவுண்டை கிராஸ் பண்ணி தானே காலேஜுக்கு போகணும். அந்த மாதிரி ப்ளே கிரவுண்டுக்கு வந்து ஸ்கூல் கேட்டுக்கிட்ட அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிற நம்மகிட்ட உள்ள சுகா, ஜங்குக், தியா 3 மெம்பர்ஸும் ஒரே பைக்கில் வர இந்த மூமெண்ட்டை நம்மகிட்டே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா மார்னிங் தானே தியா கூட ப்ளே பண்ணியிருப்பார், இப்போவும் பைக்கில் இவங்க 3 மெம்பர்ஸும் ஒன்றா வரதை பார்த்துட்டு அதோட சுகா தான் பைக் ட்ரை பண்ணுறாரு. பின்னாடி இருக்கிறது ஜங்குக்கு பின்னாடி இருக்குது தியா. இந்த பொசிஷனில் வரதை பார்த்துட்டு நம்ம செம்ம காண்டாகி, நான் கூட ஏதோ மார்னிங் ஒன்று அந்த மாதிரி திட்டுட்டேனுங்கிறதுல கோவத்தில் இருப்பேன்னு நினச்சா அந்த கேர்ள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி காண்டிலே நம்மகிட்ட அப்படியே நேராக ஸ்கூலில் கிராஸ் பண்ணி காலேஜுக்கு போகலான்ங்கிற மாதிரி கேட்டுக்கிட்ட போவாரா. இந்த மாதிரி கோமா போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஹை ஏன் பேபி இங்கே என்ன பண்ணுது, ஆமாம் பேபி என்ன நம்மளை கண்டும் காணாத மாதிரி வேகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து டேயோட ஹேண்ட்ஸ் எப்படி பாரா அந்த மாதிரி பிடிச்சா சாப்பிட வச்சுட்டு போகிற அந்த லஞ்சு பாக்ஸை தூக்கி வீசுறாரு. உள்ளிங்க மாதிரியே ஹேண்ட்ஸை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி லஞ்சு பாக்ஸை கீழே போட்டு உடச்சிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக நம்மகிட்ட காலேஜுக்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி போனால் இப்படி ஃபுட்டை மட்டும் கூட்டியிருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக்கில் அந்த லஞ்சு பாக்ஸ் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுப்பாரா. அந்த மாதிரி எடுத்தா நம்ம டீயா இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு லைட்டாக சிரிப்பாலாம். இந்த மாதிரி சிரிச்சா என்ன திமிரடி உனக்குங்கிற மாதிரி ஜங்கு காண்டில் டீயாவை அடிக்கிற மாதிரி வந்து அங்கேருந்து டீயா ஓடிடுவா. இந்த மாதிரி ஓடுனா அவளை விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம 2 பேருமே இந்த மாதிரி வெளியே போயிட்டு வந்தோம்ல, அந்த மூமெண்ட்டை பட்டு ஒரு விளையாட்டே கோமா இருப்பான். டீயாவை நீ உன் கூட கூட்டிகிட்டு வந்தல, மார்னிங்கே டீயாவில் வச்சு தானே ப்ராப்ளம் வந்துச்சு, இப்போவும் நீ டீயா கூட இருக்கிற மூமெண்ட்டை பட்டு தான் கோமா இருப்பான். நீ எதையாவது பேசிகிட்டே கன்ஃபியூஸ் பண்ணு, கம்ஃபர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இப்படி சிவா சொன்னா, இப்போ கண்டிப்பாக அவனை தேடி நான் கிளாஸுக்குள்ளே போனேன்னு வச்சுக்கோ, இப்போ கட்டுனதை விட பயங்கரமாகவே என்கிட்ட ஃபைட் பண்ணுமா, ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கிளாஸுக்கு போவார். இந்த மாதிரி போனோம். டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு நம்ம வெளியே வந்தோம். ஜங்குக் டேக்காகவே வெயிட் பண்ணால் நம்ம வந்து ஜங்குக்கிட்ட பைக்கை கொடுத்துட்டு ஜிமினாவோட பைக்கில் நேராக ஹவுஸுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு கோவமாக வருது. இப்போ நான் என்ன பண்ணிவிட்டு நீ என்கிட்ட இப்படி நீ கோவத்தை காட்டுறேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா நேராக நம்ம ஃபாலோ பண்ணப்படி ஹவுஸ்க்கு வருவார். இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தோம். இப்போ நம்ம பெட்ரூமில் போய் உட்காந்துருந்து காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா ஜங்குக்கு அப்படியே நேராக வந்து பக்கத்தில் கோவமாக உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தா நம்ம அப்படியே ஃபுல்லாக இக்னோர் பண்ணப்படி ஆப்போசிட் பக்கமாக திரும்பி நிற்பார். இந்த மாதிரி திரும்பி உட்கார்ற மூமெண்ட்டை பட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கட்டே அங்கனே, நான் இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இவ்வளோ கோப்பப்படுறேன், நான் தான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம்ல, சும்மா இந்த மாதிரி கோவப்படுற. ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டியா சாப்பிட்லையா, ஃபுட் பாக்ஸ் அந்த மாதிரி தூக்கி வீசிட்டு போனியே, சாப்பிட்டியாடா நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனேன். ஏன்டா அடவண்டு ஏன்டா கேட்டுட்ருக்க, அடண்டு டீயா கிட்டேயே போய் கேட்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
தியா மேலே இருக்கிற அந்த கோபமும் ஜெலஸ்லையும் பொசசிலையும் இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு திட்டுறாரு. உனக்கு என் மேலே லவ் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை, உனக்கு கேர்ள் மேலே இப்போ ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு போலுக்கு. ஆனால் இப்போல்லாம் என்ன திங்க் பண்ணுறதை விட அதிகமாக நீ தியா கூட தான் இருக்கிறேங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக ஹாஷாக நிறைய திட்டுருவாரு. இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறத கேட்க கேட்க நம்ம ஜொங்கு காண்டாக்கும். இந்த மாதிரி திட்டுற நெக்கு கிரிப்பாக பிடிச்சி க்ளோஸ் அழுத்து அப்படியே இழுத்து அவரோட தைஸில் உட்கார வைக்கிறாரு. நானும் சரி பேபி ரொம்ப கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கலாம்னுச்சா ஒரு கேலோட சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்க. எனக்கெலாம் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கும் இல்லை. இங்கே பாருட்டேன், இந்த மாதிரி வேடெல்லாம் உன் லிப்பை வச்சு பேசாத, அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம சண்டை போடுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜொங்கு காண்டாக்கி இப்படி தைஸில் தூக்கி வச்சுருந்துட்டு அப்படியே பெட்டில் தூக்கி வீசுறாரு. படா போ, உன்கிட்ட உன் பின்னாடியே பைத்திய மாதிரி சுற்றினா இந்த மாதிரி தான்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டு நேராக கீழே இறங்கி போயிடுவார். அந்த மாதிரி போனால் ஜொங்குக்கு இந்த மாதிரி பெட்டில் தூக்கி போட்டுட்டு திட்டிட்டு போனதை பார்த்துட்டு டேக்கி க்ரையிங் வருது. இந்த ஜொங்குக்கு தான் தான் வேர்ல்டு, தான் தான் உலகம், எல்லாமே நீ தான் எனக்குங்கிற மாதிரி பேசி பேசி மேரேஜ் பண்ணி ப்ளே பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என் மேலே ஃபீலிங்ஸே இல்லை போலுக்கு. பட்டியா இப்படி திட்டுனதோடு என்னை தூக்கி போட்டுட்டு போகிறான். இதுவே பழைய ஜொங்குக்கு இருந்தால் டேங்னு பின்னாடியே சுட்டிக்கிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எங்கி அழுவாரா இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஜொங்குக்கு வந்து உட்காந்துட்டு இந்த டேங் மில்க் ஷேக் எடுத்து குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்தேன். நம்ம தான் நம்ம ஒரு வேளை இமேஜினேஷனாக ஜொங்குக்கு திங்க் பண்ணுறோன்னு நினச்சிட்டு நிமிட்டு ஜொங்குக்கு பார்த்துட்டு இந்த இமேஜினேஷனாக தெரிகிற ஜொங்கு கூட என்கிட்ட ஸ்வீட்டாக தான் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. இந்த மாதிரி அழுதா நம்ம ஜொங்குக்கு தான் அந்த மில்க் கிளாஸ் 2 பேருக்குமே மில்க் கிளாஸ் கொண்டு வந்துருப்பாரு. அதாவது மில்க் ஷேக்கு அதை அப்படியே டேபிளில் வச்சுட்டு கதறி அழுற டேயோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு நான் ஒன்றும் இமேஜினேஷன்லாம் இல்லை, அப்படியே ஸ்வீட்டாக பேசுகிற உன்னோட ஜொங்குக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தூக்கி டைஸில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு சரி சாரி, ஐ எம் ரியலி சாரி, ஒரு கோவத்தில் அந்த மாதிரி நீ அந்த கேலை வச்சு பேசுனதில் எனக்கு காண்டாயிருச்சு, இந்த மாதிரி பேசினா எனக்கு கோவம் வராடா, நீ எனக்கு கோவப்படுற மாதிரி தானே பேசுகிற, சரி விடு டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு இந்த மில்க் ஷேக் குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மில்க் ஷேக் அப்படி நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விடுறது. இந்த மாதிரி ஃபீட் பண்ணிவிட்டா அப்படி நம்ம ஜொங்குக்கு பார்த்தோம். சரி ஓகே சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மில்க் ஷேக்கு நம்ம ஜொங்கு ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு டேக்கு கொடுக்குறாரு. இப்போ வவுட்டு குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போவும் குடிக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறத பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும், குடிக்க மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேட்டை கொஞ்சம் ஃபன்னியாக நம்ம ஜொங்குக்கு பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுறத பார்த்துட்டு டேக்கு சிரிப்பு வந்துடுமா, இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு அப்பா சிரிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கு அப்படியே மில்க் ஷேக் எடுத்து ஸ்கிப் பண்ணி கொடுக்க ஜொங்குக்கு ஒரு மில்க் ஷேக் கொண்டு வந்திருப்பார்ல அடை அப்படியே எடுத்து கொடுக்குறாரு. நான் இதை குடிச்சிட்டோம்ல நீ இதை குடிங்கிற மாதிரி அடை கொடுக்க போனேன். ஜொங்கு குடிச்சிட்டு கொஞ்சோண்டு ஸ்கிப் பண்ணி குடிச்சிருப்பார்ல அந்த கிளாஸ் நம்ம டே வாங்கி அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடித்தா நம்ம ஜொங்கு கம்பியே ஒரு ஷையான ஸ்மைலோட நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாஸ் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம ஜொங்குக்கு ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இப்படி ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி சாப்பிடாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு 2 பேருமே கிச்சனில் வந்து அவங்க மாமுக்கிட்ட ஃபுட்டு கேட்குறாங்க. ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க காலேஜ் ஒர்க்கு ஸ்கூல் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி டயட்டெல்லாம் என்ஜாய் பண்ணபடி 2 பேருமே பெட்ரூமில் ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அப்படியே டேஸஸ்ஸு ஒரு 1 வீக் கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. இந்தமாரி 1 வீக் ஃபாஸ்ட் ஆனால் இன்றைக்கி நம்ம ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் ஹவுஸில் இல்லை, அதேமாரி டேயோட பேரண்ட்ஸும் ஹவுஸில் இல்லை, ஜொங்குக்கு டே மட்டும்தான் இருக்காங்க. இதில் நம்ம டேக்கு வந்து காலேஜு கிடையாது. ஜொங்குக்கு ஸ்கூலில் வந்து அவர் பாக்ஸரில் அதனால் அவருக்கு ட்ரைனிங் பண்ணிட்டுக்கு ஸ்கூலுக்கு வர வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம ஜொங்குக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருப்பார். இப்போ நம்ம டயட்டை செக் பண்ணி பார்க்குறாரு. ஈவினிங் ஆயிடுச்சு. ஜொங்குக்கு எப்படியும் இப்போ ஹவுஸ்குள்ளே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன செய்வார்னா ஜொங்குக்காக டின்னரும் அப்புறம் குட்டியாக ஸ்நாக்ஸும் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தா இப்போ அந்த ஹவுஸ்குள்ளே நம்ம ஜொங்கு ஸ்கூலுக்கு போயிட்டு நேராக உள்ள வேகமாக என்ட்ராகிறவர் இந்த மாதிரி கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பேபி எனக்காக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணது பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு உள்ளே என்ட்ரானதை கூட டேட்டை சொல்லாமல் நேராக போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு நம்ம டேயை வந்து நம்ம ஜொங்குக்கு அப்படி பேக்கப் பண்ணுவாரா. இந்த மாதிரி பேக்கப் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்கு
ஜங்குக் பண்ண அந்த மூமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் நம்மகிட்டே கத்திருவார். இருந்தாலும் நம்மகிட்டே கட்டுன மவுட்டை நம்ம ஜங்குக் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏன் பேபி பயந்து சாகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு நீடா நான் இப்படியாடா வந்து டக்குன்னு பிடிப்பேன், நான் ஒரு செகண்டில் பயந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்த்து திரும்புகிறாரு. ஃபுல்லாக ஸ்மைல் பண்ண பேஸோட இந்த மாதிரி திரும்பதை பார்த்துட்டு, பேபி என்ன இன்னைக்கு நீ ரொம்ப ஸ்மைலி ஃபேஸ்லேயே இருக்கிறியே, இவ்வளோ க்யூட்டான ஸ்மைல் என்னோட உன்னோட லிப்பில் என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லிப்பை பிடிச்சி ரப் பண்ணுவாரா, டை ப்ளே பண்ணாத போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுனா நம்ம ஜங்குக் ஃபுட்டை ப்ரிப்பேரே பண்ண விடாமல் நம்ம பாடி முழுக்க ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அங்கிட்டு இங்கிட்டுமா ப்ளே ஆகுது. இப்போ பிடிச்சி கிள்ளுறாரு, ரப் பண்ணுறாரு, செஸ்ஸுக்கிட்ட ப்ளே பண்ணுறாரு, நெக்குக்கிட்ட ப்ளே பண்ணுறாரு, பயங்கரமாக நெக்லெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம படாட பாடுபடுத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம காண்டாக்கி ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துவாரா. இந்த மாதிரி கட்டுனா இப்படி திரும்பி நின்று கட்டுற டேயோட லிப்பில் அப்படி கிஸ் பண்ணி பயங்கரமான ஒரு லிப் லாக் தான். இந்த மாதிரி பயங்கரமாக லிப் லாக் பண்ணால் கஷ்டப்பட்டு நம்ம ரெடி பண்ண ஃபுட்டு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகுது. எல்லாம் தீஞ்சு போச்சு. இந்த மாதிரி தீஞ்சு போன மூமெண்ட்டில் அது ஒரு மாதிரி கருகிற ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வர்றதை பட்டுட்டு ஃபுல்லாக ஜங்குக் தர கேஸில் மெல்ட் ஆகியிருக்கிற நம்ம ஜங்குக்கை பிடிச்சி தள்ளிவிட்டு, ஐயோ போச்சு போச்சு, கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணனே எப்படி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை அப்படியே பவுலோட அந்த ஃபேனோட தூக்குறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிட்டியடா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணவும், எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்டால் நம்மகிட்ட காண்டிலே அப்படி நம்ம ஜங்குக்கை பட்டு மறைச்சா ஃப்ரீ பண்ணி நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாங்கிற மாதிரி ஹோட்டலில் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம காண்டில் நின்றுட்டு டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த ஃபேனை வாங்கிட்டு டேட்டை மறுபடியும் ஃப்ளீட் பண்ணபடி பேசிட்டு கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி கிஸ் பண்ணால், நான் டென்ஷனாக இருக்கேனே அதெல்லாம் உனக்கு பெருசாகவே தெரியலையா பேபி, நீ எப்போ பார்த்தாலும் என் மாமி மாதிரி டென்ஷனாகவேடா இருக்கிற. என் மாமி எப்போ பார்த்தாலும் இது கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன் ஃபுல்லாக டென்ஷன் தான். எப்போதும் டென்ஷன்லேயே தான் இருக்காங்க. கிச்சனுக்குள்ளே உங்களை மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்தால் டென்ஷன் தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ நீலாம் கிச்சனுக்குள்ளே வந்தால் நான்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் அதான் காஃபி போட்ட மூமெண்ட்டை பாட்டேனே, நீ எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோகுக்கு நம்ம டீச் பண்ணால் அவங்க இப்படிலாம் டீச் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிட்ட ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். ஹவுஸில் யார் இல்லைன்னொடனே நம்ம ஜொங்குக்கு ஹால்லேயே பெட்ரூம் வாங்கிட்டாரு. கூட ஃபுல்லாக அந்த சோஃபாவிலே ப்ளே பண்ணிவிட்டு டேயை ஹேக் பண்ணபடி 2 பேருமே அந்த சோஃபாவிலே ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எரிச்சு மார்னிங்கே இப்போ நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஹவுஸ் கிளெண்டரான இந்த மாதிரி குக் 2 பேருமே சோஃபாவில் ஹேக் பண்ண பொசிஷனில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு ஜங்குக்கோட மாம் தான், உங்கள் பையனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, அவ்வளோ பெரிய ரூமையும் நான் கொடுத்துருக்கேன், அவனுக்கு ப்ளே பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ண இடம் கிடைக்கலன்னு ஹாலில் ஸ்லீப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே நேராக என்ன செய்வாங்க, அவங்க அப்படியே ரூமுக்கு போவாங்களா. அந்த மாதிரி பண்ணோம். இந்த மாதிரி ஜங்குக் மாம் திட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டுக்கு அந்த சவுண்டுக்கு நம்மகிட்ட எழுந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் வந்ததை பார்த்துட்டு ஜங்குக் லூசு பையல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் எழுப்பினோம். பேபி ரொம்ப டயர்டாக இருக்குது, சும்மா ப்ளே பண்ணாது அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு டேக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணால் யாரடா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா, நீ தாண்டா என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்க, எழுந்து கடா லூசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு எழுப்பு எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் ஜங்குக்கு நம்மகிட்ட எழுந்துக்க தான் அப்படி ட்ரை பண்ணுறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி முடியவே முடியாது, நான் உன்னை விட்டு எழுந்துக்கவே மாட்டேங்கிற மாதிரி இன்னுமே நம்மகிட்ட டைட்டாக ஹக் பண்ணபடி டேக்கு மேலே ஓவராகிறாரு. இந்த லூஸு ஜங்குக்கும் பேரண்ட்ஸ் வந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி கட்டவும், என்ன பேரண்ட்ஸ் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்துக்கிட்டா, ஆமாம் நான் அங்கிளையும் ஆண்டியும் பார்த்தேன், நம்ம 2 பேரும் இந்த பொசிஷனில் இருந்ததை பார்த்துருப்பாங்க, வாடா ரூமுக்கு போகலான்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்குக்கு 2 பேருமே நேராக ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நேராக நம்ம காலேஜுக்கு கிளம்புறாரு. ஜங்குக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி கிளம்பி 2 பேருமே அப்போ கூட நம்ம ஜங்குக்கு நம்ம விட்டு வைக்கல, ஃப்ளிட்டியாக பேசிக்கிட்டே டேயோட ஹிப்பை பிடிச்சி கிளிக்கிட்டே வருவாரா. அந்த மாதிரி கிளிக்கிட்டே வந்தான். ஸ்டெப்பில் இறங்கி வர சொல்ல நம்ம ஒரு மாதிரி தலை சுற்றி மயக்கமாகி கீழே விழ போவாரா. அந்த மாதிரி விழ போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேட்டை ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்த ஜங்குக் டக்குன்னு நம்ம கிரிப்பை பிடிச்சோம். என்னாச்சு டேயா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்,
அது ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு மாரி ஹெட் ஏக்கா இருக்குது. இதுக்கு தான் டயத்துக்கு டயம் ஃபுட் எடுக்கணுங்குது அப்படிங்கிற மாரி சொல்லி திட்டிக்கிட்டு நேராக ஹாலில் வந்து உட்காந்துருந்து அவங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருப்பாங்களா, அதை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா நம்மட்ட கொஞ்சம் ஃபுட்டை சாப்பிட்ட அடுத்த செகண்டே அப்படியே எழுந்து போய் சிங்கில் பயங்கரமாக வாமிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வாமிட் பண்ணுறத பார்த்துட்டு ஜங்குக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கும் ஷாக் ஆகி என்னாச்சு டேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹெட்டெல்லாம் வந்து பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சேன் டே வந்து எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, எனக்கு வாமிட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். சரி சரி நீ வந்து ஹாலில் உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ நைட்டு ஏதாவது தேவையில்லாத ஃபுட்டை வாங்கி கொடுத்தியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பாங்களா, அந்த மொமெண்ட் அப்படியே திங்க் ஆகுது. ஒரு வேளை அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட் அப்படியே சொன்னால் நைட்டு சாப்பிட்டுருந்தா இப்போ ஏன் அவனுக்கு வாமிட் வரப்போகுது, நீ ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் சாப்பிட்டாச்சு, ஜங்குக்கும் சாப்பிட்டுட்டா, ஆனால் எங்கள் 2 பேருக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாமன் ஜங்குக்கும் சொல்லவும் அப்போ டே மட்டும் ஏன் வாமிட் பண்ணுறான், டே உனக்கு எதுவும் ஃபீவரா அப்படிங்கிற மாதிரி டேக்கு ஃபீவர்லாம் இருக்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தேன் ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லைக்கே, சரி நீ அவனுக்கு மில்க் ஷேக் மாதிரி எதாவது எடுத்துக்கொடு அப்படிங்கிற மாதிரி மில்க் ஷேக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா மில்க் ஷேக்கை நம்மகிட்ட ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிச்சு முடிச்சிடுவாரு. குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 5 செகண்ட் தான், 5 செகண்டு எந்த அடுத்த செகண்டு அப்படியே எழுந்து போய் பயங்கரமாக வாமிட் பண்ணுறாரு.